Good morning students. In the video நம்ம வந்து பல interesting concepts, particularly two very important and interesting concepts பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து central force. Central forceனா என்ன, அதுக்கும் angular momentumக்கும் என்ன தொடர்பு இருக்குது. We'll come to the second concept later and ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து what is the central force? உதாரணத்துக்கு வந்து இங்கே வந்து சூரியன் இருக்குது, சன், ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளானட் மேலே இந்த சன் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த திசையில் இருக்குது? இட் பாயிண்ட்ஸ் டைரெக்ட்லி டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சன். அந்த பிளானட் எங்கே வேணால் போகட்டும், எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் போகட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு ஹைப்பர்போலிக் ஆர்பிட்டில் போகட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த ஃபோர்ஸ் வில் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சன். சன் இஸ் அட் ரெஸ்ட். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். இன்னொரு எக்ஸாம்பிள், இதுதான் நம்ம சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தூரத்துலேருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வருது. ஸோ ஆஸ்ட்ராய்டு இஸ் நாட் இன் அ க்ளோஸ்ட் ஆர்பிட். எங்கேருந்தோ தூரத்துலேருந்து அது வருது, அப்படி வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த சன்ஸ் அட்ராக்ஷன் அதனுடைய பாத் மாறிட்டு மறுபடியும் இன்ஃபினிட்டிக்கு போயிடுது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்டு எங்கே இருந்தாலும் சரி, த ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சன். ஸோ டுவர்ட்ஸ் அ ஃபிக்ஸ்ட் பாயிண்ட். இதுவும் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான். மூணாவது எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரு புரோட்டான், அதை வந்து ஃபிக்ஸ்னு வச்சுப்போம். ஏன்னா புரோட்டானுடைய மாஸ் வந்து ரொம்ப ஹெவி, 2000 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். அதை சுற்றி எலக்ட்ரான் போயிட்டுருக்கு. எலக்ட்ரான் எங்கே இருந்தாலும் சரி, அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த புரோட்டான் ஈஸ் டுவர்ட்ஸ் த புரோட்டான். அதுவும் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஓகே, இதை வந்து மேத்தமேட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் ஐ கம் டு தட், ஃபோர்த் எக்ஸாம்பிள், ரதர்ஃபோர்ட்ஸ் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு கோல்டு நியூக்ளியஸ் இருக்குது, அதை வந்து ஃபிக்ஸ்னு வச்சுப்போம். இங்கேருந்து வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வருது. ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு வந்து 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். கோல்டு நியூக்ளியஸில் வந்து பல ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதனால் ரெண்டும் வந்து ரிப்பெல் பண்ணும். கோல்டு நியூக்ளியஸ் கனமாக இருக்கிறதுனால அதை வந்து ஃபிக்ஸ்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது, கோல்டு நியூக்ளியஸ் இஸ் இன்சைட் கோல்டு ஃபாயில், ஸோ இட்ஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து ரிப்பெல் ஆகிட்டு அப்படி போகிறது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எங்கே இருந்தாலும் சரி, த ஃபோர்ஸ் இஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் த கோல்டு நியூக்ளியஸ், பட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதுவும் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸை வந்து எப்படி மேத்தமேட்டிக்கலாக நம்ம எழுதுறது? ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஆரிஜினாக எடுத்துக்கணும், ரைட்? இதை ஆரிஜினாக எடுத்துட்டு பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து ஆர்னு போட்டுப்போம். இந்த பிளானட் வந்து சின்னது, அதை வந்து பார்ட்டிக்கலாக எடுத்துப்போம். அது வந்து ஏதோ ஒரு ஆர்பிட்டில் இருக்குது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இருக்கோ, சர்க்குலர் ஆர்பிட்டில் இருக்கோ, வாட் எவர் இட் இஸ், பொசிஷன் வெக்டர் இஸ் ஆர். Central attractive force is opposite to R. Again, R is the position vector. நம்ம வந்து இந்த சென்டரை வந்து ஆரிஜினாக எடுத்துட்டு அதுலேருந்து பொசிஷன் வெக்டர் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, மறுபடியும் குயிக்காக ட்ரா பண்ணுறேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இது வந்து சூரியன், ஒரு பிளானட் வந்து அங்கே இருக்கு, ஆர் வெக்டர். ஸோ இந்த பிளானட் மேலே இட்ஸ் எக்ஸர்ட்டிங் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், தட் இஸ் த ஃபோர்ஸ். So R and F are in exactly opposite directions. Repulsive central force இருக்குன்னு வச்சுக்கோங்க. That means this gold nucleus, அது alpha particle, it repels. Or gold nucleus, ஒரு single proton, it gets repelled. Again, repulsive force is in the same direction as R. So R வெக்டருக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அதே டைரெக்ஷனில் இருந்தாலும் இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தாலும் R cross F is 0. R cross F ஓட மேக்னிடியூட் எவ்வளவு? லென்த் ஆஃப் R, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் டைம்ஸ் சைன் தீட்டா. ரிப்பல்சிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா R and F are in the same direction, தீட்டா is 0, சைன் தீட்டா 0. அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா R and F are in opposite directions, angle between them 180, sin 180 0. So torque is 0. So as the particle moves in the orbit, the torque stays 0. இப்போ torque equation என்னது? Torque is equal to rate of change of angular momentum. About the same point. Torque stays 0 na, rate of change of angular momentum stays 0, which means angular momentum remains constant. So angular momentum is conserved. So first important concept is, in a central force, whether it is attractive or repulsive, the angular momentum stays constant.
ஓகே, ஸோ ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இருந்துச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஹைப்பர்போலிக் ஆர்பிட், அது வந்து உங்களுக்கு அதெல்லாம் வேர்ட்ஸ்லாம் விடுங்க, அதுலேயும் வந்து ஆங்குலர் மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இல்லை கோல்ட் நியூக்ளியஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வருது, இட் கெட்ஸ் ரிப்பல்ட், அப்போவும் வந்து ஆங்குலர் மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து பல ப்ராப்ளம்ஸ் போட முடியும். முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் போடலாம். ஒரு பிளானட் வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் போயிட்டுருக்கு நம்ம சூரியனை சுற்றி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த பிளானட் எப்பொழுதுமே வந்து பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். ஆல்வேஸ் பாத் எந்த பாத்தாக இருக்கணும், எலிப்டிக்கல் மட்டும் இல்லை, ஹவெவர் காம்ப்ளிகேட்டட் த பாத், velocity, instantaneous velocity is always tangential to the path at that instant. Position vector பார்த்தீங்கன்னா center of the sunலேருந்து அங்கே, that is the position vector. இப்போ velocity is not perpendicular to r normally during the motion, not necessarily. Circular motionல மட்டும் பார்த்தீங்கன்னா the velocity is tangential is always perpendicular to r through the motion. ஆனால் ellipticalல வந்து that is not necessarily true except at 2 points. When the planet is at the maximum distance, இங்க, at that time velocity is perpendicular to position vector. Or when the planet is at minimum distance, then also the velocity is perpendicular to position vector. Position always vector from the center of the sun. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லுவோம், அப்ஹீலியன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பெர்ஹீலியன். இப்போது ஒரு சின்ன கேள்வி, அது வந்து பல எக்ஸாம்ஸில் வந்திருக்கு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் அட் த அப்ஹீலியன் டு த ஸ்பீட் அட் த பெர்ஹீலியன்? இந்த கேள்விக்கு வந்து பதில் நம்ம கொடுக்க போகிறோம். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி let me prove to you that this velocity vector at the aphelion or the velocity vector at the perihelion is perpendicular to r vector. பாருங்க, through the motion it's not necessarily perpendicular to r vector, but அங்கேயும் இங்கேயும் மட்டும் it will be perpendicular to the position vector. So இங்கே வந்து I am going to give you a new concept which is a beautiful concept. இங்கே what does it mean to say we are at the aphelion? That means the distance is a maximum. What is distance? Distance is the magnitude of the r vector. இங்கே வந்து இதான் r vector at the aphelion, right? Distance is the magnitude of the position vector. எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு மேக்னிடியூட் ஒரு வெக்டர் டீல் பண்ணணும்னா மேத்தமேட்டிக்கலி ஒரு வெக்டர் இருந்துச்சுன்னா அதனுடைய மேக்னிடியூட் எப்படி எடுப்பீங்க? ஓகே, நீங்கள் வந்து சப்போஸிங் ஐ ஹேவ் வெக்டர் a வெக்டர், ரைட், ax I cap plus ay j cap. மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா you know the answer to it, root of ax squared plus ay squared. But there is a more beautiful way of doing it. A வெக்டருக்கு பதிலாக if you take the dot product of a with itself, அது என்ன வருது? ax squared plus ay squared. ax plus ay dot product எடுத்தீங்கன்னா you get square of the magnitude. அதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். So when you want to deal theoretically, இப்போ காமிக்க போகிறேன், theoretically with a magnitude of a vector, ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பொழுதுமே வந்து டாட் ப்ராடக்டை பற்றி நினச்சிக்கோங்க. ஓகே, ரிமெம்பர் டாட் ப்ராடக்ட், வெரி யூஸ்ஃபுல் திங். இப்போ பாருங்க, I want to use the fact that the magnitude of the position vector is a maximum. That means square of the magnitude is a maximum, which means r dot r squared is a maximum. As it goes around, that's a maximum. Maximum minimum enna condition? Derivative is 0. d by dt is 0. As the square of the length changes at some instant of time, it's a maximum or a minimum. Maximum minimum ரெண்டுத்துக்கும் வந்து derivative 0. Differentiate பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து differentiate பண்ணுறச்சு we can use product rule. So this is r dot dr by dt plus dr by dt dot r. இது ரெண்டு ஒன்று தான். So this is equal to
twice r dot dr by dt. But what is dr by dt? That is the velocity. இது வந்து at maximum minimum it is 0. At maximum and minimum derivative is 0, maxima minima. இது 0 na enna? That means velocity is perpendicular to r. So இங்க வந்து velocity is perpendicular to r, இங்கே வந்து velocity is perpendicular to r. Very nice, beautiful theorem. So what? How does it help us? It helps us because இங்கேயும் வந்து angular momentum calculate பண்றது ரொம்ப ஈஸியா போயிடுது. காமிக்கிறேன். இங்கேயும் angular momentum calculate பண்றது ரொம்ப ஈஸியா போயிடுது. காமிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து angular momentum calculate பண்ணலாம். It's going to be momentum is in this direction, m va, and angular momentum calculate பண்றதுக்கு என்ன பண்றது? Take the line of action of the momentum, take perpendicular distance. இப்போ வந்து perpendicular distance is RA. That is why I wanted to prove that V is perpendicular to R at the maximum. Okay? This angular momentum remains constant. So இங்க வந்த பிறகு கூட the same angular momentum, இங்க என்ன? m times Vp, V perihelion, that is the momentum. Take the line of action of the momentum, take the perpendicular distance, which is Rp. So m cancel ஆயிடுது. We got our answer. Va by Vp is equal to Rp by Ra. Inverse ratio. So that means if this Ra is double Rp, Va will be half of Vp. So இங்க வந்து ஃபாஸ்டா போகும் planet. ஏன்னா Rp வந்து கம்மி. Okay? Vp Rp கம்மியா இருந்துச்சுன்னா Vp will be very high. அங்க வந்து planet வந்து ஸ்லோவா போகும். Okay? You can see why. இங்க planet வந்து இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படியே போயிட்டு இருக்குச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா force is in that direction. அந்த velocity என்ன பண்றது? அதை வந்து ஸ்லோ டவுன் பண்றது. ஏன்னா இந்த ஃபோர்ஸுக்கு வந்து வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்ல ஒரு கம்போனன்ட் இருக்கு. இது ஸ்லோ ஆகுது. ஸ்லோ ஆயிட்டு இங்கே ஸ்லோவஸ்ட் ஸ்பீடு வந்துட்டு இங்க வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கு, ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷனில் இருக்கு. ஃபோர்ஸ் இஸ் அ கம்போனன்ட் in the direction of velocity. So speed increase ஆகும். Faster, fastest, slower, slowest, faster. இப்படி elliptical orbitல போயிட்டே இருக்கும்.